ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட யூடியூப் ஜர்னியை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எனக்கு ரீச் எப்படி கிடச்சிது, ஸோ வியூஸ் எல்லாமே எப்படி போச்சு, மானிட்டைசேஷன் வந்து எனக்கு எப்போ ப்ராசஸ் ஆச்சு, ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எப்போ நான் ரிசீவ் ஆனேன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து சங்கீதா. எனக்கு வந்து 2 பேபிஸ் இருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேபி பேர் வந்து தானியா, செகண்ட் பேபி பேர் உங்களுக்கு தெரியும் தைரா பாப்பா. அந்த பாப்பாவோட சேனலில் தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ பாப்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் தைரா பாப்பா யார் அப்படின்ட்டு. ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சம் ஹெல்த் இஷ்யூவால் வந்து நான் வந்து குவிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ வந்து ஹெல்த் இஷ்யூவால் 9 to 5 ஜாப் வந்து என்னால் வந்து ப்ராப்பராக வந்து கண்டினியூ பண்ண முடியல. சம்டைம்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும், சம்டைம்ஸ் டேஸ் வந்து மந்த்லி வைஸ் வந்து மாறி மாறி இருக்கும். அதனால் வந்து ப்ராப்பராக எனக்கு ஹெல்த்து வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு, ஹெல்த் இஷ்யூவே வந்துடுச்சு. ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூவால் தான் வந்து நான் ஜாப் குவிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து தைரா பாப்பா பிறந்தாங்க. தைரா பாப்பா பிறந்து வந்து ஒரு 6 மந்த் வரைக்குமே வந்து ஸோ திருப்பி வந்து ஜாப் ஜாயின் பண்ணலாமா, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு நிறைய ஐடியா இருந்தது. பட் ஆனால் ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா வந்து 9 to 5 ஜாப்பு, ஸோ பேபிஸ் டேக் கேர் பண்ணணும், வீட்டு வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளே பார்த்துக்கணுன்ட்டு அந்த ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஜாப் போகிற ஐடியா வந்து அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல்ட்டு வந்து இந்த ஜாப் ஐடி பக்கமே போகக்கூடாதுப்பா அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், சும்மாவும் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு வந்து சடனாக வந்து இவ்வளோ பெரிய கேப்பில் வந்து சும்மாவும் இருக்க முடியாது, வீட்டிலே இருக்க முடியாது, ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் யூடியூப் அப்படின்றது வந்து வேர்ட் வந்து எனக்கு யார் சொன்னாங்கன்னா எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் இப்போ சொல்ல கோவிட் டைம்லேயே சொன்னாங்க, 2020 சொன்னாங்க. அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு, ஸோ வந்து க்ரோத் உனக்கு இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஆனால் எனக்கு அப்போ வந்து எனக்கு பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தானியா வந்து குட்டி பாப்பாவாக இருந்தால் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐடியா அப்போவே இல்லை. ஆனால் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தான், நீ ஸ்டார்ட் பண்ணு சொல்லிகிட்டே இருந்தான் அவன். பட் ஆனால் வந்து அவன் பேச்சு வந்து நான் அப்போ கேட்கவே இல்லை. ஸோ இப்போ சடனாக வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து திரும்பவும் அவன் தைரா பாப்பா பிறந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்து அவன் சொன்னான், இப்போ வந்து நீ ஜாபை குவிட் பண்ணிட்டேன், ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு, இப்போ வந்து காம்படிஷன் அதிகம் தான், பட் ஆனால் வந்து ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக வந்து நீ வந்து கொஞ்சம் ரீச் கிடைக்கும் உனக்கு, ஸோ வந்து நீ வீட்டில் இருந்தே வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அவனால தான் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவன் வந்து எனக்கு சொல்லலைன்னா வந்து இந்த யூடியூப் பற்றி வந்து எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. பட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா வந்து காம்படிஷன்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கான ரீச் கிடைக்குமா, இல்லைன்னா அவங்க போடுற எஃபெக்ட்டு வந்து அவ்வளோ ரீச் டக்குன்னு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது கிடைக்கிறதில்ல. ஸோ நானுமே வந்து நிறைய வந்து யூடியூபர்ஸ் பார்த்துட்ருக்கேன், நான் வீடியோஸ் வந்து அவ்வளோ போட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 கூட வந்து தாண்டதில்லை. ஸோ அவங்களுமே வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து இதை ரீச் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட்டுமே இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், ஸோ நம்மளோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடலாம், எஃபெக்ட் போடலாம், ட்ரை பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தானே சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து வியூஸ்லாம் பெருசாக போகலைங்க. மானிட்டைசேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாலிசி இருந்தது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ரீல்ஸ்க்கு வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் கிடைக்குன்னா வந்து சம்திங் 1 crore வியூஸ் போனோம் அப்படின்ட்டு 90 days அப்படி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து
ரீல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவோட ரீல்ஸ் தான் வந்து குட்டி பாப்பா இருக்கும்போது போடுற வீடியோஸ் மட்டும் தான் வந்து பாப்பாக்கு வந்து நான் ரீல்ஸா போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து ரீச்சுமே எதுவுமே கிடைக்கல. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸுமே ஆகல எனக்கு. ஒரு 10 வீடியோஸ் போட்டிருப்பேன். 10 வீடியோஸ்லயும் பார்த்தீங்கன்னா, வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 25 ஒரு 40, 50 அப்படி தான் இருந்தது. அதுக்கு மேல போல. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் தான் வந்தாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட ஷார்ட்ஸுக்கு வந்து 10 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஓகே இதில் ஷார்ட்ஸில் வந்து நம்மளால் வந்து மானிட்டேஷன் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம ஏன் வந்து லாங் வீடியோஸாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் லாங் வீடியோஸ் வந்து ஜம்ப் ஆனேன். ஸோ லாங் வீடியோஸுமே வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் மட்டும்தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த லைஃப் ஸ்டைல் vlogs எதுவுமே வந்து நான் போஸ்ட் பண்ணல. மானிட்டேஷன் ஆகுற வரைக்குமே வந்து பாப்பாவோட ஃபுட்டு மட்டும் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபுட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேஸ் நான் காமிக்க மாட்டேன். பாப்பாவோட ஃபேஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தேன் நான். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 23 வியூஸ் தான் போச்சு எனக்கு. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அதுலேயே வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எனக்கு அந்த ஒரு வீடியோஸ்லேயே. ஸோ எனக்குமே ரொம்ப அந்த 23 வியூஸ்லேயே வந்து 10 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயுமே வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆச்சு. ஓகே வியூஸ் இப்படி போகுது, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த ஒரு வீடியோஸ் வந்து அதிகமாகறேன். ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம லாங் வீடியோஸ் தான் போடலாம். இப்போ லாங் வீடியோஸே வந்து அப்படியே வந்து ஷார்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பிளான் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கண்டென்ட் வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ சும்மா இல்லைங்க டெய்லி வீடியோஸ் போட மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டினியூவாக வந்து நான் வீடியோஸ் போட்டே இருந்தேன். ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வீடியோஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 230 வீடியோஸ் ஒரு நாளே வந்துச்சு லாங் வீடியோஸ்க்கு. ஸோ 230, 500, 1000 அப்படி வந்து ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாங் வீடியோஸில் தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிது எனக்கு. ஷார்ட்ஸில் வந்து எனக்கு ரீச் ஆக முடியல. ஆனால் லாங் வீடியோஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன் நான். ஸோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து 1000க்கு மேலே தான். ஸோ 2000 வியூஸ், 3000, 5000 அப்படி வியூஸ் போக ஆரம்பிச்சிது. ஸோ வந்து வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். வித்தின் 3 மந்த்லேயே வந்து எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து முடிஞ்சுது எனக்கு. என்னால் நம்பவே முடியல. அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து மார்னிங் எழுந்துக்கும் போதே வந்து எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ ரெகுலராக பார்க்கும்போது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து 100 கூட போயிருக்கு. 100 வாட்ச் ஹவர்ஸ், 150, 200 வாட்ச் ஹவர்ஸ் கூட வந்து ஒரே நாளில் வந்து அப்படியே ஜம்ப் ஆகிருக்கு. இந்த 5000 வியூஸ்லாம் போகும்போது 200 வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு எனக்கு. லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 2 மந்த் வரைக்குமே வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 தான். லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகி 4000 ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்லேயே வந்து எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிது எனக்கு. ஸோ நிறைய பேரால் வந்து அதை நம்ப முடியல. இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாதுங்க. ஈவன் மை ஹஸ்பண்ட் வினோத்துக்குமே வந்து அது தெரியாது. ஸோ வந்து ஒன்ஸ் மானிட்டைசேஷன்லாம் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவோட அந்த ரீல்ஸ் வந்து நல்லாவே ரீச் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து 1 மில்லியன் வியூஸ்லாம் வந்து பாப்பாவோட அந்த ஃபுட் ரீல்ஸ்க்கு வந்து நல்லா ரீச் கிடச்சிது. ஸோ அப்போ வந்து பாப்பா வந்து நிறைய பேர் வந்து ஸோ பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி வினோத்திட்ட கேட்கும் போது தான் வினோத்துக்கே அப்போ தெரிஞ்சுது. ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்குமே நான் சொல்லலை நான். ஸோ எனக்கு ஒரு சின்ன இந்த அளவுக்கு ரீச் கிடைச்சதுக்கு வந்து மெயினான வந்து ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் யார்கிட்டையுமே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறதப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ வந்து அது மாதிரி நம்ம லிங்க் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க. ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோஸ் தான் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து அது மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் த டைம் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து நார்மலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போக்கில் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த வியூஸ் வந்து கொஞ்சம் தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ வந்து ஈவன் மை பேரண்ட்ஸே இப்போ அம்மாக்கெலாம் தெரியும். பட் ஆனால் அம்மா வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே பார்ப்பாங்களான்னா கிடையாது. அவங்களுக்குமே
டைம் ஒதுக்கணும் பார்க்கறதுக்கு. ஸோ அவங்களுமே வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ வந்து அம்மாவே பார்த்தீங்கன்னா வந்து நான் போடுற எல்லா வீடியோஸுமே பார்க்க மாட்டாங்க. அப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ரிலேஷன்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள்? பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து நேச்சுரலாக ஆடியன்ஸ் கிட்ட விட்டுருங்க. நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து வியூஸ் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட்டுட்டே இருங்க. குவாலிட்டியாக கொடுங்க. கண்டென்ட் வந்து ஸோ கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். இதுதான் ஒரு சின்ன அட்வைஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரிஞ்ச அவங்களுக்குமே சந்தோஷம். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியும் போது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 19K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் போது. என்னோடய ஃபேமிலிக்கெலாம் தெரியும் போது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 28K. அப்போ தான் வந்து எங்கள் ஃபேமிலிக்குமே வந்து தெரியும். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. எனக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்குங்க. என்னோட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்ததே எனக்கு. பட் ஆனால் ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது 1000 ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஹாப்பி. பட் ஆனால் 1000 ரீச் ஆகும்போது வந்து என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 500 தான் இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 வந்துட்டாங்க. பட் ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து 500 தான். ஸோ ஸ்லோவாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஒரு 3 மந்த்லேயே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து 1 மந்த்லேயே கிடச்சிது. ஒரே வீடியோஸில் வந்து லாங் வீடியோஸ் ஒரே வீடியோஸில் வந்து அவங்களுக்கு வந்து 101Kலாம் வந்து வியூஸ் போச்சுன்னா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும் அவங்களுக்கு. ஸோ வந்து வியூஸ் வந்து நம்ம எப்படி போகும்னு சொல்லிட்டு நம்மளை யாருக்குமே தெரியாது. அது யூடியூபோட அல்காரிதம் தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ வந்து நம்ம ரெகுலராக போடுறது வந்து போட்டே இருப்போம். ஸோ யூடியூப் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி தான் வந்து எனக்கு வந்து இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எப்போ எனக்கு ரிசீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 மந்த் கழிச்சு ஒரு 5th மந்த் தான் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 3 மந்த்தில் கம்ப்ளீட் ஆச்சு. பட் ஆனால் அந்த எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் ப்ராசஸ் டைமிங்லாம் ஆச்சு. ஸோ மானிட்டைசேஷன் ஆகிட்டு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கு மானிட்டைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வித்தின் 1 மந்த்லேயே வந்து எனக்கு வந்து $100 வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. அந்த $100 வந்து எனக்கு எப்போ ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஜனவரி மந்தில் வந்து $100 ரீச் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த மந்தில் வந்து கிரெடிட் ஆகாது. February 25க்கு மேலே தான் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது எப்படி டேலி ஆகும்னா வந்து ஒரு மந்தில் வந்து இப்போ ஜனவரியில் வந்து உங்களுக்கு $100 வந்து சேர்ந்துருச்சுன்னா வந்து அந்த மந்த் வராது. அதோட வந்து நெக்ஸ்ட் February மந்த் தான் வரும். ஸோ அந்த எப்போ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 1 or 5 டேட்ஸ்க்குள்ளே வந்து வித்தின் 10 டேட்ஸ்க்குள்ளே ஸோ வந்து அவங்க ப்ராசஸிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து $110 வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆனதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. பட் மணியால் இல்லை எனக்கு அந்த சந்தோஷம். ஸோ நம்மளாலையுமே வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்து ஐடி ப்ரொஃபஷனலை குவிட் பண்ணிவிட்டு ஹோம் மேக்கராக இருந்து திருப்பியும் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளே க்ரியேட் பண்ணி, ஸோ அது யாருக்குமே தெரியாது நான் க்ரியேட் பண்ணது. ஸோ அதை நம்மளே க்ரியேட் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஒன்று ரீச் ஆகும்னு பார்த்தீங்களா, எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும்போது எனக்கு இருந்தது. அப்போயுமே எனக்கு டவுட் மணி வருமா இல்லைனா வராதா, நிஜமாலே வந்து யூடியூப் வந்து மணி சென்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது வந்து எனக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிற வரைக்குமே வந்து எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஒன்ஸ் நான் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என் கைக்கு வந்து அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து ஓகே இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அது வரைக்குமே வந்து எனக்கு கம்பல்சரி வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்குள்ளேயுமே வந்து ஒரு ஹோப் இருந்தது. எனக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க. பட் காட் கிரேஸ் நான் போடுற வந்து ஹார்ட் ஒர்க்கோட எஃபெக்ட் தான் வந்து எனக்கு வந்து அந்த ஷார்ட் டைமில் வந்து எனக்கு வந்து ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு கரெக்டாக வந்து 5 மந்தில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. என்ன மாதிரி வந்து நீங்களுமே வந்து ஹோம் மேக்கராக இருக்கீங்களா, ஸோ உங்களுக்குமே வந்து யூடியூப்பில் வந்து யூடியூப்ன்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனலில் வந்து ஸோ வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்மளை வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ யாருமே வந்து நீ பண்ணு இதை பண்ணு உன்னால் முடியும்ன்ட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து யாருமே வந்து நம்மளை வந்து தட்டி கொடுக்கவே
கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளே வந்து தட்டி கொடுத்துக்கிட்டா தான் மட்டும் உண்டு. ஸோ யாரும் வந்து நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. ஸோ நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இது என்னோட சின்ன சக்ஸஸ் தான். இது ரொம்ப பெரிய சக்ஸஸ்லாம் இல்லை. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்ட்டு இல்லை. என்னோட வந்து ஒரு சின்ன சக்ஸஸ் வந்து அதுக்கான போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு கிடைக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒர்க் எடுத்தாலுமே வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து அதை யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் உங்களோட 100% வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு 10 பேர்கிட்ட நம்ம சொல்கிறோன்னா வந்து 10 பேரில் வந்து ஒரு 2 பேர் தான் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. மிச்சம் இருக்க 7-8 பேர் வந்து ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ இது வந்து நிறைய இப்போ காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து உன்னால் ரீச்லாம் பண்ண முடியாது, உனக்கு பேமெண்ட்லாம் வராது, எலிஜிபிள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அதெல்லாம் நீங்கள் காதுலேயே வாங்காதீங்க. அதனால தான் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்குமே தெரியாது. ஈவன் மை ஹஸ்பண்ட்மே வந்து நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து சொல்லக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை. பட் ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ரீச் கிடச்சதுக்கு அப்புறமா வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே வந்து வினோத்மே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா 19K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வினோத்துமே வந்து ரொம்ப ஹாப்பி அதில். ஸோ ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலிஸ்லாம் எல்லாமே தெரியும் போது வந்து 28K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எந்த வேலையை எடுத்தாலுமே சரி அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட 100% வந்து எஃபெக்ட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலுமே வந்து அதில் வந்து ரீச் பண்ண முடியும். செல்ஃப் மோட்டிவேட் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஸோ டெய்லியுமே வந்து நம்மளால் முடியும் சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ பாப்பா வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் போட ஆரம்பித்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே 3 மந்த்தில் வந்து பாப்பாவோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பாப்பாவுக்கு வந்து 45K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. யூடியூப்லேயுமே வந்து 45K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக வந்து நீங்கள் இல்லைனா வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் கிடச்சிருக்காது. சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க பாப்பாவோட வீடியோஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெகுலராக வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து நிறைய வந்து ஹானஸ்ட் கண்டென்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட வந்து யூடியூப் ஜர்னி. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். என்ன மாதிரி வந்து நிறைய ஹோம் மேக்கருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நானுமே வந்து என்னையே நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இது முடியும். ஸோ வந்து உங்களால் முடியாதுன்ட்டு வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே ட்ரை பண்ணுங்க. எது கிளிக் ஆகுதோ வந்து ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். என் தைரப்பாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ரெகுலராக வந்து நான் குவாலிட்டியான கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.